இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம முகத்துல இருக்க பார்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். தலைக்கு என்ன இங்கிலீஷ்ல? கரெக்ட், ஹெட். நெத்திக்கு ஃபோர் ஹெட். தலை ஹெட்னாக்கா அதுல முன்னாடி இருக்கிறது நெத்தி தானே, அதனால அது ஃபோர் ஹெட். அடுத்தது புருவத்துக்கு என்ன சொல்லுவோம்? கரெக்ட், ஐப்ரோஸ். கண்ணுக்கு ஐஸ். கண்ணாமூலின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த முழு கண்ணுக்கும் என்ன பேர் தெரியுங்களா? ஐபால். ஐபால். அடுத்தது கண்ணுடைய இமை இருக்கு இல்லைங்களா, கண்ணை மூடுறதுனால அதுக்கு பேரு ஐலிட். எஸ், மூடிக்குதான் லிட்னு பேரு, அதனால கண்ணை மூடுறதுனால அது பேரு ஐலிட். ஐ லேஷ் கிடையாது. ஐ லேஷ் அப்படிங்கிறது கண் இமை முடி. கண் இமையில இந்த முடி இருக்கு இல்லைங்களா, மஸ்காரா போடுற இடம், அதுதான் ஐ லேஷஸ். அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு புருவத்துக்கு நடுவுல இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, பொட்டு வைக்கிற இடம், அந்த இடத்துக்கு பேரு கிளாபலா. கிளாபலா. எஸ், புது வார்த்தை தான் உங்களுக்கு, ஐ நோ தட். அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு இடம் இருக்கு பாத்தீங்களா, நெற்றி பொட்டுன்னு சொல்லுவோம். பொரியில் அடிபட்டுருச்சு, பொட்டுல அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா? கோயிலுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? டெம்பிளா? அதேதான் இந்த இடத்துக்கு பேரும். இதுக்கு பேரும் டெம்பிள் தான். எஸ். அதுக்கு அடுத்தது கண்ணத்துக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? சீக்ஸ். சின் அப்படின்னா இந்த இடம், கண்ணத்துக்கு சீக்ஸ். எஸ். கண்ணத்துல இந்த குழி விழுக்கும்லமா, அதுக்கு என்ன சொல்வீங்க? கரெக்ட். இது டெம்பிள், இது டிம்பிள். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பக்கத்துல பக்கத்துல சவுண்ட் இருக்கும், பட் டிஃபரன்ஸ் இருக்கு. டெம்பிள், இது டிம்பிள். சீக்ஸ், டிம்பிள். அதுக்கு அடுத்தது இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, முகவாய் கட்டை, தமிழ்ல முகர கட்டைன்னு சொல்லுவோம், அந்த இடத்துக்கு பேரு சின். சின். எஸ். இந்த ஃபுல் இது இருக்கு பாத்தீங்களா, இந்த தாடை, இந்த தாடைக்கு இங்கிலீஷ்ல ஜாஸ். ஜாஸ். ஜா. ஓகேங்களா? அடுத்தது மூக்கு, நோஸ். கரெக்ட். இந்த மூக்குடைய நடுப்பகுதிக்கு நோஸ் பிரிட்ஜ். நோஸ் பிரிட்ஜ்னு சொன்னா போதும், காமன் இங்கிலீஷ்ல நோஸ் பிரிட்ஜ் தான். அடுத்தது மூக்கு துவாரம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்னன்னு தெரியுங்களா? எஸ், இன்ஹேலர்ல எல்லாம் இது பண்ணிருப்பாங்க, நாஸ்ட்ரில்ஸ். நாஸ்ட்ரில்ஸ். அதுக்கு அடுத்தது வாய்க்கு என்ன இங்கிலீஷ்ல? மவுத். பல்லுக்கு டூத். பல், டூத். பற்களுக்கு தான் டீத். டூத் பவுடர் அப்படின்னா பல் பொடி தானே, அப்போ ஒரு பல்லுக்கு தானே டூத்னு சொல்றோம், அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டூத்னா ஒரு பல், டீத்னா நிறைய பற்கள். ஓகே. அடுத்தது பல் ஈறு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தெரியுங்களா? விளம்பரத்துல எல்லாம் சொல்லுவாங்க கம். கம். பல் ஈருக்கு கம்னு தான் பேரு. எஸ். நாக்குக்கு டங். டங். அடுத்தது உதடுக்கு லிப்ஸ். மேல் உதடுக்கு அப்பர் லிப்ஸ், கீழ் உதடுக்கு லோயர் லிப்ஸ். அப்புறம் உள்நாக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த உள்நாக்கோட பேரு உவியூலா. உவியூலா. எஸ். எச்சில் சலவா ஒழுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, சலைவா. சலைவா. எஸ். காதுக்கு இயர்ஸ். காது மடல், தோடெல்லாம் நாங்க போட்டுக்கிறோம் இல்லைங்களா இந்த இடம், அதுக்கு பேரு இயர் லோப்ஸ். இயர் லோப்ஸ். அதுக்கு அடுத்தது பல்லு பாக்கின்னு நினைக்கிறேன், பல்லும் சொல்லிடலாமா? முன்னாடி இருக்கிற இந்த 4 பல் இருக்குல்லமா, அந்த 4 பல்லுக்கு பேரு இன்சைசர்ஸ். இன்சைசர்ஸ் அப்படின்னா முன்னாடி இருக்கிற 4 பல்லுன்னு அர்த்தம். அப்புறம் கோரை பற்கள் இருக்கு இல்லைங்களா, சிங்கப்பல்னு சொல்லுவோம், அந்த கோரை பற்களுடைய பேரு canine tooth. canine tooth. canine tooth அப்படின்னாக்கா கோரைப்பல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது கடவா பல்லுக்கு ஆக்சுவலி மோலர். மோலர். மோலர் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடவா பல்லுக்கு முன்னாடி இருக்கும் இல்லைங்களா, இந்த canine toothக்கும் கடவா பல்லுக்கும் நடுவுல இருக்கிற பற்களுக்கு பேரு ப்ரீ மோலர். முன்னாடியே இருக்கிறதுனால ப்ரீ மோலர். கடவா பல்லுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பல்லு முளைக்கும். எல்லாருக்கும் ஆக்சுவலி 28 தான் இருக்கும், சில வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஞானப்பல்னு ஒண்ணு முளைக்கும். 4 முளைக்கும், மேல 2 கீழே 2 அப்படின்னு சொல்லி முளைக்கும். அந்த பற்களுடைய பேரு
அது பேரே ஞானம் தானே. அந்த வயசு வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு எல்லாம் ஞானம் வந்துரும் அப்படின்னு நம்பி அந்த பல்லுக்கு ஞானம்னு பேர் வச்சுட்டாங்க. ஞானப்பல் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அதனால இங்கிலீஷ்ல அது பேரு விஸ்டம் டூத். விஸ்டம் டூத். ஒவ்வொரு பல்லுக்கும் இந்த மாதிரி பேர் இருக்கு. இதை தவிர உங்க ஃபேஸ்ல இருக்கிற வேற எந்த பார்ட்டுக்காவது மீனிங் தெரியணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.